நம்ம விஜய் இப்போ ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது எதுக்காக அப்டின்னா, ஏற்கனவே வந்து லோன் கிடைக்கல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லோன் கிடைச்சிருச்சு. எல்லாமே சூப்பரா சால்வ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நமக்கே கிடைச்சிருச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்டின்ற மாரி மல்லிகிட்ட சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா, சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ரேணுகா அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சுடர் கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி எல்லாம் உன்ன வந்து உன் புருஷன் அதாவது விஜய் வந்து இந்த மாரி வந்து நல்லபடியா பார்க்குறானா? உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றானா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ விஜய் இருந்துட்டு பொண்டாட்டியான இந்த ரேணுகா கிட்ட தானே எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லியிருக்கணும். அதாவது ரேணுகாவ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நம்ம மல்லிக்கு முன்னாடி விஜய்க்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா, இந்த ரேணுகா தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தினால ரேணுகா கிட்ட தானே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற மாரி இந்த ரேணுகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அதே மாதிரி நம்ம மல்லி கிட்ட போயிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் உன்னோட பேர் தான் வைக்க போறேன். மல்லி மாளிகை அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் ரேணுகா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் வந்து அதாவது இந்த ரேணுகாவுக்கும் பதில் சொல்ல முடியாம, மல்லிக்கும் பதில் சொல்ல முடியாம இப்போ 2 பக்கமும் வந்து நிக்க போறாரு. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த கதிரேசன் வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அது எல்லாத்தையுமே கேட்டு விஜய் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரூ. 50,00,000 காணாம போனதுக்கு யார் காரணம்? என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டேன் விஜய். ஆனா நான் எதையுமே வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே பண்ணது யாருன்னு சொல்றது தெரிஞ்சா நீயே ஷாக் ஆயிடுவ அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து உண்மைய சொல்லுங்க. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் பரவால்ல. நீங்க சொல்லுங்க பார்த்துக்கலாம். யாரு அந்த விஷயத்த செஞ்சது?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதாவது அந்த ஒரு டைம்ல கதிரேசன் இருந்துட்டு, "இது எல்லாத்தையுமே பண்ணது என் பொண்ணு ரேணுகா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, "உன்னால நம்ப முடியுதா விஜய்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, பயங்கரமான ஷாக்ல, "என்ன மாமா சொல்றீங்க? ஏற்கனவே ரேணுகாவே பழைய நினைவுகள்லாம் மறந்து ரொம்பவும் வந்து இதா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து ஏதோ தேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இது எல்லாத்தையுமே பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் விஜய் கிட்ட வந்து கதிரேசன் சொல்றாரு, "இதுதான் மாப்ள உண்மையா நடந்தது." அதாவது அந்த ஒரு டைம்ல அங்க யாருமே இருந்ததே கிடையாது. ரேணுகா மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ரேணுகா வந்து இந்த பணத்த எடுத்து என்ன பண்ணியிருப்பா? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல விஜய். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம விஜய் இருந்துட்டு எப்படி இருந்தாலும் ரேணுகாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அவ ஏதாச்சும் தெரியாத்தனமா எடுத்து வச்சிருப்பா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து அந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னாங்க. பட் ஓகே தான். ஆனா இப்போ கதிரேசனுக்கு உண்மையிலேயே ரேணுகாவால தான் இது எல்லாமே காணாம போயிருக்கு அப்படின்ற மாரி தெரிய வருது. அதுவும் இல்லாம இதுக்கு மேல தான் இன்னும் பல உண்மைகள் தெரிய வரப்போகுது. கண்டிப்பா விஜய்க்கும், கதிரேசனுக்கும் உண்மை தெரிய வரும்போது, இந்த சுடருக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.